தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கர ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏசாயா 52:12. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். நம்முடைய பிரயாணங்களில் நமக்கு முன்னே போவார். நமது வேலை ஸ்தலங்களில் நமக்கு முன்னே போவார். நம்முடைய தொழில் காரியங்களில் நமக்கு முன்னே போவார். நமது ஊழியத்தில் நமக்கு முன்னே போவார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் முன்னே செல்லும் பொழுது என்ன நடக்கும்? கோணலானவைகள் செவ்வையாகும். ஏசாயா 45:2 சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. ஏசாயா 27:1 அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அப்போ கோணலான காரியங்களை கர்த்தர் அவர் செவ்வையாக்குவார். அடுத்தபடியாக கர்த்தர் நம் முன்னே செல்லும் பொழுது யாத்ராமம் 13:21 வசனம் சொல்லுகிறது, புது வழி திறக்கும். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு முன்னே போகும் பொழுது நமக்கு புது வழியை திறப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செங்கடலை கடப்பதற்கு முன்பதாக வழி தெரியாமல் நின்ற பொழுது புது வழியை, செங்கடலை திறந்து இரண்டாக பிளக்கு செய்து அவர்களை வழி நடக்க பண்ணினார். ஒருவேளை வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு புது வழியை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். அடுத்தபடியாக கர்த்தர் முன்னே செல்லும் பொழுது சத்துரு விழுவான். உபாகமம் 9:3 உன் தேவனாய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார். அவர்களை உனக்கு முன்பாக வில பண்ணுவார். இவ்விதமாக கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் உன்னை அணுகா என்று சொல்லி சங்கீதம் 91:7 பார்க்கிறோம். தாவீதுக்கு விரோதமாக எழும்பின கோலியாத்தை கர்த்தர் வில பண்ணினார். எஸ்தருக்கு விரோதமாக எழும்பின ஆமானை கர்த்தர் தூக்கிலிட செய்தார். எஸ்தர் 7:8-10 பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, மத்தேயு 21:41 இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக எழும்புகிறவன் அவன் விழுந்து போவான், அவன் விழுந்து போவான். ஏசாயா 37:7 இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் வில பண்ணுவேன் என்று கர்த்தர் இருக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி போகிறார்? பட்சிக்கிற அக்கினியாய் போகிறார். உபாகமம் 9:3 உன் தேவனாய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்னியை போல அவர்களை அழிப்பாய். ஆகவே பிரியமானவர்களே, பொறாமை, வன்கண், ஏவல், மாந்திரீகம், பெல்லிசுனியம், வியாதி நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. உன் தேவனை கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி. உபாகமம் 4:24 நாம் பார்க்கின்றோம். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளைக்கு பாதுகாத்த தேவன் உங்களையும் என்னையும் அவர் பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக கர்த்தர் நமக்கு சொன்னபடி செய்கிறவராய் நமக்கு முன்னே போவார். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடி செய்கிறவராய் நமக்கு முன்னே போவார். உபாகமம் 9:3 இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் யாக்கோபு சொல்கிறார், ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். என் அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய பாதுகாப்பு தேவை. கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்லும் பொழுது முதலாவது பார்த்தோம், கோணலானவைகள் செவ்வையாகும், புதுவழி திறக்கும், சத்துரு விழுவான். அது மாத்திரமல்ல, எப்படி போகிறார்? பட்சிக்கிற அக்கினியாய் போகிறார். கர்த்தர் நமக்கு சொன்னபடி செய்கிறவராய் நமக்கு முன்னே போகிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.